விச்சலி விச்சலி எந்த ஒரு காரைக்குடி எந்த இடம் கல்யாணம் முடிச்சியா? எங்க இருக்கா கொண்டாட்டி? கால் விட்டுவா. காரைக்குடி கேட்கிற வரத்தை கொடுத்துவோம். என்னடா வேணும் தம்பி உனக்கு? கைய கூறுடா, கைய கூறுடா. கட்ட முடுறா தம்பி. உன் குடும்பத்துக்குள்ள கருப்பசாமி ஒரு தெய்வமா இருக்குடா, சரியா? என் தங்கை காளி ஒரு தேவதையா வருவாடா, உண்மையா? உங்க குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் படுதணிச்சு கிடக்குடா, குடும்பங்களும் பிரிஞ்சு கிடக்குடா. இப்ப உனக்கு உழைப்பு மனம் தரணும், அதான முடிவு. வெற்றிமானம் கொடுப்பா அவனுக்கு. உடல்நிலையை மாத்திரேன், முதுகெலும்பு பக்கமா வலி, வயிறு சொந்தமா குழப்பம், படபடப்பு இதெல்லாம் இருக்கு, மாத்திடுவோம் போ. காண்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு உழைப்பு கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும், ஆரோக்கியத்தை காக்கடை நல்லா இருக்கும். அதே காரைக்குடி எல்லை கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? ஏற்கனவே மனம் வந்து இருக்கான், அவனுடைய கேள்விக்கு மட்டும் பதில சொல்லி ஆறுதல் செய்ய. ஓகே ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும்? வியாபாரம் குடும்பத்துல ரொம்ப கஷ்டத்துல வெளியே போக நிலைமையில இருக்கேன். வீட்டுல உடல்நிலை சரியில்லை. கால் வந்து நம்ம பணமே இல்லை. வியாபார வசமாகும். மனைவியினுடைய உடல்நிலையை நல்லா ஆக்கித்தாரேன். வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், சக்தி கிடைக்கும். போ, இந்த பணம் நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சிவகாசி சிவகாசி தான் பார்க்கிற தொழில நிறைய பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டு வந்தது யாரு? காலம் சொல்லலாம். முத்துக்களோ ஓ ஓ அம்மா, என்ன தொழில்? தொழில் ரொம்ப ஒரு 4 மாசமா ஒரு கண்ணை மூடலாம். உன் பக்கத்துல பத்திரகாளி அம்மா வராள, எங்கடா இருக்க? இருக்காங்க. நானும் இருக்கிற கருப்பசாமி வீட்டுக்குள்ள. ஆமா, கால் வந்துட்டு வா. ஒரு போட்டி ஒண்ணு தோன்றி இருக்கு, அதனால தொழில் இப்ப நஷ்டமும், போட்ட சரக்க விற்க முடியாத வேதனையும் இருக்கு. பக்கத்துல வா. ஜனவசியம், தொழில் வசியம் நடக்கும். பெண் குழந்தை எடு, வெற்றி அடைவாய். சென்று வருக மகனே. எனக்கு வேண்டாம் அதெல்லாம். ஐயன் அருளே பெற்று வாழ்க, ஞானம் அடைவாய், ஆனந்தமும் அறிவாய். நடத்துங்க, புண்ணியமா நடத்துவோம். கோயில் கேட்டு புண்ணியமா செய்யலாம், பெரிய பாக்கியம். அது ஒரு எல்லாருக்கும் அமையாது. கர்மசாமி, என் மருமகனை இருப்பா இருக்க வச்சு தொழிலை நடத்தி கொடு கர்மசாமி. ஒரு பொட்டை காக்க வந்திருக்கு. பொம்பளை பொம்பளை பொம்பளை. மன்னிக்க வேண்டுகிறேன், இத தவறுக்கு வருந்துகிறேன், கொஞ்சம் சிந்திக்க வேண்டுகிறேன். சினிமா பாட்டை இப்படி ரசிக்கிய, அதை படைத்த கவிஞனுடைய அறிவு தாண்டா அந்த உலகத்துல பெருசு.
எப்படி இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சு, எப்படி இந்த கருத்துக்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். உன் மருமகன் அங்க இருக்க மாட்டேன் துடியா துடிக்கான், அவனை இருப்பா இருக்க வச்சு உழைக்க வச்சு தாரேன். ஆனா அவன் உன்னை குற்றவாளியா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் மன்னிக்க வேண்டுகிறேன்னு பாட்டு பாடி காட்டினேன். அவனுடைய பழக்க வழக்கத்துல உழைக்கிற பணமெல்லாம் பாட்டுக்குள்ள அடைக்கும். அதை மாத்தி தெளிவுபடி வந்தா போதும்ல, கால் விட்டுருவான். முதல்ல லேட்டெல்லாம் வேங்கக்கா இந்தா நல்லாரு அந்த காத்து இன்னும் 2 மாதத்துல வந்து சேரும். நல்லா கட்டிக்கா. கர்மசாமிக்கு ஒரு இடத்துல பணத்தால ஏமாந்து வந்த மகன் யாரப்பா? எதிர்கோட்டை. கை விடுறா பாட்டிக்கு. உனக்கு இடம் வேணுமா பணம் வேணுமாடா? பணம் தான் வேணும். கண்ண முடுறா. நல்ல எண்ணெயை நினைச்சுக்கா, மனதை அலப்பாய விடாத. ஒரு பிடிப்பிடி. இந்தா 3 பிரிவாக உன் பணத்தை வாங்கி தாரேன். வந்துரும். வந்த உடனே ஆனந்தமா என்னைய பார்க்கவா, சந்தோஷம் அடைவாய். அந்த சங்கிலியை காணாம போச்சே, அது எப்படி போச்சு? சட்டைய கலத்தனை காணாம போச்சு. கொஞ்சம் கண்ண மூடு. வந்துருமா? இன்னொருத்த கையில போய் ஒலையில விழுந்துருச்சுடா, அது கொலையில விழுது. அடுத்து உனக்கு சொல்லுது வந்து வெற்றியாகதான். போயிட்டு வா. இந்த பிறகு நீ அவனுக்கு கொடுக்கணும்னு விதி இருக்கடா செல்லாம். அது எனக்கு கிடைக்கிறாங்க. சென்னை மாநகர், சென்னை கர்மசாமி ஐயா ஐயா ஐயா, என் பிள்ளைய நல்லா ஆக்கி கொடுங்க, என் இடத்தையும் வித்துத்தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஒரு பொம்பளை வந்திருக்கா. என் மண்ணுக்கு விருத்தி கிடைக்கணும், என் பிள்ளைய நல்லா ஆக்கணும்னு கேட்ட. கால விட்டுவா. இப்ப உன்னை ஏற்றுக்கொண்ட தலைவன் கொஞ்சம் மனக்குழப்பத்தோட வேதனை விட்டு இருக்கிறான். நிறைய கடன்களும் துன்பமும் இருக்கு. அதுக்கு இந்த இடத்தை விலையாக்கியாச்சுன்னா இந்த கடன் தீந்துரும். அதுல எனக்கு ஜெயிச்சு தரணும்னு கேட்க. கால விட்டுவா. அப்படி சொல்லு ஆம்பளை. அமைதி. கல்யாணத்தையும் நடத்தி தார, இடத்தை அதுக்கு முன்னால விருத்தி ஆக்கிறத. சென்னை மாநகர் கடன்கள் மன உபாதையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாடா கால விட்டு வா. பாட்டு கொண்டா பாருங்க. வச்சுக்கிட்டு நினைக்கிறேன். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அமைதியா இருக்குங்க கொஞ்சம். ஏன் படம் கட்டிய சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களா? இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாதோ? சரி கால் விட்டாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவசியமில்லாத ஒரு நட்பால பணங்கள் நிறைய நஷ்டமானது உண்டு. தொழில் பார்த்து மன வருத்தம் அடைந்து துன்பம் அடைந்ததும் இருக்கு. இப்போ ஒரு டாக்குமெண்ட் சொந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதையெல்லாம் மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுவான். வேற என்னப்பா வேணும்? கண்ணமுடி ஐயா, இந்த கனியை கொண்டு வைடா. அந்த வீட்டை வளர்த்து தாரேன், கடனை தீர்த்து தாரேன். நீ நினைக்கிற இடத்துல பணத்தை வாங்கி தாரேன். கர்மசாமிக்கு கர்மசாமி நாங்க வண்டிக்கு போகணும் ஒரு பொம்பளை துடிச்சுக்கிட்டு இருக்காள. யாருமா அது? வா 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 வா. எந்த வண்டிக்கு போறே? கால் விட்டுவா. நாங்களும் வண்டிக்கு தான் போகணும். அப்ப எங்களை கூப்பிட மாட்டேன். நீ வா கேட்டா.
நல்லா இருக்கு. என்னம்மா வேணும் உனக்கு? வாய் திறந்து சொல்லம்மா. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கால் வந்து எங்க இருக்காருன்னு சொல்லணுமா அல்லது கூட்டு வந்து சேர்க்கணுமா? முடியாது. கண்ண முடிக்கா. 3 மாத கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு உன் கணவனை பற்றி என்கிட்ட வந்து கேடு. அதற்கிடையில எந்த பங்கமும் இல்லாம காப்பாய்த்தாரேன். ஒரு போன் தொடர்பு வரும், அதுல ஜெயிச்சு வருவேன். பிடிச்சா வெற்றி கொண்டு. கர்மசாமிக்கு உடல் ஆரோக்கியத்தை பத்தி வேதனைப்பட்டு வந்தது யாரு? என்னையா உனக்கு பிரச்சனை? அது என்னத்துக்கு இருக்கு? வேற ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனையா இருக்கு? பெண்ணாக பிறந்து விட்டால் கண்ணுறக்கம் 2 முறை. பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் ஒரு தூக்கம். இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை. என்னறிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. உன் பிள்ளைய போய் பார்த்தேன். தூங்கு மூஞ்சி மாதிரி அப்படி இருக்கா. ஏதாவது பேசலாம், செவுட்டு 2 இழுப்பு எடுத்துட்டா அடிக்கிறதுக்கு மனத்துக்கு தானே. எதையோ மனசுக்குள்ள வச்சு நீத்துதான் போய் உள்ள வெளியே சொல்ல மாட்டுக்கா. என் மான மரியாதையை குலைத்திருவியோ அப்படின்னு நீ குமரிக்கிட்டு இருக்கியா உள்ளத்துல. கால் வந்து உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே வியனல். திருக்குறள். வரலாம். அவ மனசை திறக்கிறேன், பழக்கத்தை முறிக்கிறேன், உன் எண்ணத்துக்கு கட்டுப்பட்டு கல்யாணத்தை நடத்துறேன். ஓ, ஆனா ஒரு நாடகம் ஆடுவா, மயங்கிறாரு. ஓ, மயங்கிறாதுன்னு சொல்லிட்டேன். தைரியமா இருந்தா இந்த அப்படி வா. நல்லா பிடிவாதம் பிடிக்க கூடாது. சொன்னதை கேட்டுட்டு நல்லா இருக்கா, போயிட்டு வா. கர்மசாமி என்னுடைய வாழ்க்கை நடக்குமா நடக்காதான்னு மனக்குழம்பி இருக்கிறா ஒருத்தி. யாருப்பாது? ஓசூர் தானக்கா உனக்கு? நான் மதுரை. அப்படியா? அது சொந்த வீடா வாடகைக்கா? சொந்த கில்லை வாங்க, சொந்த வீடு வாங்க. மதுரையை கூப்பிட்டா மதுரையில இருக்கா இல்லையா? எவ்வளவு நாளா இருக்கே மதுரையில? மதுரை இப்ப இருக்கீங்க, குடியிருக்கிறீங்களா? கால் இருக்க. என்ன வேணும் இப்போ? 6 மாதம் கழிச்சு தான் வீடு கிடைக்கும். அதுவரை அமைதியா இருக்கணும். புரியுதா? கடன்களை தீர்த்து தாரேன். வீட்டுக்குள்ள மனக்குழப்பம் இருக்கு, கண்ணீரை ஒதுக்குறேன். முடி நல்லா. கர்மசாமிக்கு இல்லாம ஆபத்து இல்லாம காப்பாத்தாரேன். புரியுதா? அதனால சாமி ஆபரேஷன் இல்லாம என்னைய காப்பாத்தேன் அப்படின்னு நீ ஒரு கேள்வியை கேட்ப. இந்த பிறவி பயன் அப்படி இல்லை. இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை இருக்கு, உயிர் கண்டவனா காப்பாத்துறேன். அப்படி வெற்றி உண்டு, காப்பாத்துறேன். அப்பா இடத்து பிரச்சனைக்கு வந்திருக்கிறேன்ப்பா. இடத்து பிரச்சனை 3 மாதத்துல உனக்கு தெளிவு கிடைக்கும். போயிட்டு வா. அப்பா கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வா மகனே.
பிள்ளை எங்க கட்டி கொடுத்துருக்கியா? என்னம்மா பொம்பளை பிள்ளை? வீட்டு வேலைக்கு அவ வாழ்க்கையை பத்தி என்ன கேட்கணும்? இல்ல கல்யாணம் பத்தி தான். கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? கேட்டுருவோம் கேட்டுருவோம். என்ன உன்னுடைய பிள்ளையின் உள்ளத்தை போய் பார்த்தேன். சற்று குழப்பமடைந்த மனமுடையவளாக இருக்கிறாள். ஆனா கிரகங்கள் அவளுக்கு ஒத்து வருது. அதனால வைகாசி மாதத்துக்குள்ள திருமணம் நடக்கும். ஜெயிச்சு தரேன். அதுக்கிடையில் அவளுக்கு ஒரு வருமானத்துக்குரிய வழியும் கிடைக்கும். வா பக்கத்துல. இந்தா ஜெயிக்கிறேன். கால் வீக்கம் உனக்கு அடுத்த உத்தரவுல சரி பண்ணி தரேன். கர்மசாமி, நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார்? நீதிமன்றம். நீதிமன்றத்துல தொடர்புடையவங்க. வழக்கு யாருக்கா இருக்காப்பா? உட்கார். அவ கால் விட்டுப்பா. வர்றான். ரொம்ப நேரம் விடக்கூடாதுமா. கும்பிட்ட கூத்தான்னு வந்துடணும். வா பக்கத்துல. இந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இந்த வழக்கில் வெற்றி அடைவாய். ஓடு. வாப்பா பக்கத்துல வா. நல்லா இருக்கு. ஒரு கை கொடுப்பா. ஒரு கை கொடுடா. டேய் மெல்ல. கால் பரு சரியில்லை பிள்ளைக்கு. அதான் சொல்றேன். ஆமா 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 உணர்ந்துதான். அப்படியா? அப்படியா? கேட்டுப்பா. பேங்க்ல டாக்குமெண்ட் அடமானம் வச்சுட்டு வந்திருக்கான். யாரு யாது? பேங்க்ல டாக்குமெண்ட் அடமானம் யாருக்கு? வராங்களா? எங்கெல்லாம் அடமானம் வச்சிருக்க? 2 டாக்குமெண்ட் வச்சிருக்கியா? 3 டாக்குமெண்ட். 2 டாக்குமெண்ட் ஒன்னு இன்னொன்னு மொத்தம் 2 லோன். கார்ல வந்துவாங்க. டிங் டிங். என்னப்பா வேணும்? வரக்கூடிய திங்கட்கிழமை என்னை சென்னையில் பார். வெற்றி அடைஞ்சு தரேன். சில ரகசியங்கள் இருக்கு, முடிச்சு தரேன். இந்தா ஒரு டாக்குமெண்ட்டை மீட்டதுக்கு ஒரு ஆள் மூலமா பணம் கிடைக்கும். தூக்கிடுவோம். கர்மசாமி, என் புருஷன் என்ன ஏற எடுத்து பாக்குறியே? வருவாரோ வர மாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே. வரலாம்பா வரலாம்பா. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரபா, மருமகனுக்கு ஒரு நல்ல வழியை படித்தரணும், பிள்ளைக்கு ஒரு வேலையை உருவாக்கி தரணும். இந்த 2க்கு இடையில ஏதோ ஒரு குழப்பம் இருந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. முழுமையாக எப்ப தீரும்? கட்ட நீட்டா கூறு கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். உன் கடை தொழிலையும் நல்லாக்கி தாரேன், பிள்ளைக்கு வேலை விஷயத்தையும் வெற்றியாக்கி தாரேன். இந்த 2 வரமும் உனக்கு நிறைவேறும். வரக்கூடிய தை மாதத்திலிருந்து உன் எண்ணம் எல்லாம் சேரும். அடுத்து இந்த 2க்கு தான் இன்னைக்கு உத்தரவு. பேசலாம். கர்மசாமிக்கு சிவகங்கை. சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. RSA ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.